அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகள் கிடையாது அல்லாஹ் தஆலாவிடத்தில். இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய நேரத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகள் கிடையாது. அரபியரை விட்டும் அரபியர் அல்லாதவரை விட்டும் அரபியர் உயர்ந்தவர் என்பது கிடையாது. அரபிகள் எல்லாம் அந்த காலத்துல உலகத்திலேயே நாங்க தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் எல்லா விதத்திலும் தாழ்ந்தவர்கள். அரபியர்கள் அரபி அல்லாத மக்களை பார்த்து அஜமிகள் என்பதாக சொல்லுவார்கள். அஜமி என்று சொன்னால் ஊமைகள் அப்படிங்கிற அர்த்தம். எங்க ஒரு சமுதாயத்துக்கு தான் பேச தெரியும் இந்த உலகத்துல, மற்றவங்களுக்கு எல்லாம் பேசவே தெரியாது. நாகரீகம் எங்களுக்கு தான் தெரியும், எங்களை தவிர யாருக்குமே தெரியாது என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருமையெல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆக்கினார்கள். அரபாவுடைய அந்த உபதேசத்திலே ஹஜ்ஜுல் விதா என்று சொல்லப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹஜ், வெள்ளையனுக்கு கருப்பனை விட எந்த விதமான உயர்வும் கிடையாது, தாழ்ந்தவனை விட உயர்ந்தவன் என்ற எந்த அம்சமும் கிடையாது, பணக்காரனுக்கு எந்த உயர்வும் கிடையாது. உயர்வு என்பதெல்லாம் தக்வாவை கொண்டுதான் அல்லாஹ் தஆலாவிடத்தில். யாருக்கு தக்வா இருக்கின்றதோ அவன் தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் உயர்ந்தவன். அவன் கருப்பனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தக்வாவை கொண்டுதான் உயர்வு என்பது கிடைக்கும். ஆதம், உங்களுடைய தந்தை ஆதம் இருக்கின்றாரே, அவருடைய அந்த ஒரே மனிதரிலிருந்து நீங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டவர்கள். ஆதமோ மண்ணினால் படைக்கப்பட்டவர். ஆகவே மண்ணினால் படைக்கப்பட்ட அந்த மனிதர் தாழ்ந்த தன்மை உடையவர், தாழ்மையை காட்டக்கூடிய நிலை உடையவர். அதே போன்றுள்ள அம்சங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அங்கே. எனவே மண்ணினால் படைக்கப்பட்டது, இந்த மண் எப்படி இருக்கின்றதோ அப்படியே மனிதன் வாழ வேண்டும் என்பதை கற்றுத் தருவதற்காக வேண்டி, பணிவுடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பணிவு அப்படின்னு சொன்னா தன்னை கேவலமாக கருதி கொள்வது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. முன்னால் பலவர்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு முஸ்லிமான மூமினான மனிதன் தன்னை எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் கேவலமாக தானும் கருதக்கூடாது, பிறரையும் கருத விடக்கூடாது. பணிவு எந்த நிலையிலும் ஒரு மூமினான மனிதர் தன்னுடைய எல்லா செயல்களிலும் கண்ணியம், இஸ்ஸத் இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அது தொழுகையாக இருந்தாலும் சரி, தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலானாலும் சரி, மற்ற நேரங்களிலான எல்லா நேரங்களிலும். உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஒரு மனிதரை பார்த்தார்கள். அவர் ரொம்ப வளைஞ்சு கையை கட்டி ரொம்ப பக்தியா முதுகெல்லாம் குனிஞ்சு தலையை குனிஞ்சு தொழுதுகிட்டு இருந்தார். உடனே பின்னால போன உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ரொம்ப பக்தியா தொழுகிறதாக நினைச்சுக்கிட்டு, ரொம்ப பணிவா பக்தியா நம்ம தொழுகணும் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு அவர் ரொம்ப வளைஞ்சு தொழுதுட்டு இருக்காரு. சில பேர் அப்படி தொழும்போது அப்படி ரொம்ப குனிஞ்சுக்குவாங்க, பக்தியை காட்டுறதுக்காக வேண்டி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் பின்னால போய் ஒரு குத்து விட்டு கையால் அப்படி குத்தி, அல்லது தங்களுடைய வாளால் அப்படி குத்தி நேர நிமிர்ந்திருங்க. பணிவு என்பது இப்படி வளையறதுல கிடையாது, பணிவு என்பது கல்வில உள்ளது என்றாலும் சொல்லி காட்டினார்கள். பணிவுங்கிறது மனசுல உள்ளது. இப்படி முழுவ வளைஞ்சு அதுக்கு பேர் பணிவுங்கிறது என்ன? அதனால பணிவு யாரிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத கல்வை வச்சுதான் சொல்ல முடியும். கல்வுக்குள்ள என்ன எண்ணம் இருக்க சொல்ல முடியும். அதனால பணிவு என்பது இந்த மண்ணினால் படைக்கப்பட்ட காரணத்தால் மனிதனுக்கு வர வேண்டும். அதே நேரத்தில் அந்த பணிவு என்பது இஸ்ஸத்தை விட்டுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்த திருக்குறளை கூட ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் கலை அப்படின்னு சொல்லிட்டு. அகழ்வாரை சொன்னா தோண்டக்கூடியவர்கள், மண்ணை தோன்றான், நிலத்தை தோன்றான் மனுஷன், பல பலமான ஆயுதங்களால் அதை தோண்டி எடுக்கிறான், உடைக்கிறான். அப்படி தோண்டக்கூடிய உடைக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் இந்த பூமி அந்த தோண்டக்கூடியவனை பார்த்து என்னை வியாபாரத்தை கஷ்டப்படுத்துறான்னு சொல்றதே கிடையாது. அப்படி தோண்டக்கூடியவர்களுக்கெல்லாம் அது தலை வணங்குது, அது வளைந்து கொடுக்குது. அது போன்ற மனிதன் தன்னை இகழ்வார், யார் தன்னை இகழ்கின்றாரோ, கேவலமாக பேசுகின்றாரோ அவர்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிப்பதுதான் தலையான காரியம், தலையான விஷயம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அதுபோன்று மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டதின் காரணமாக பணிவை கடைபிடிக்க வேண்டும், தன்னை இழக்கூடிய மனிதர்களையும் பொறுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள், பல அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனா அதே நேரத்தில் உன்னை ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி அடிபணிந்து போறது, பொறுத்துக் கொள்வது என்பதெல்லாம் தன்னுடைய கண்ணியத்தை, இஸ்ஸத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து விடக்கூடாது. அதையும் கவனிக்கணும்.
நான் சொல்லியிருக்கிறேன், பணிவோடு வாழ வேண்டும். அந்த பணிவு கோழைத்தனமாக மாறிவிடக்கூடாது. துணிவோடு வாழ வேண்டும். அந்த துணிவு முரட்டுத்தனமாக மாறிவிடக்கூடாது, பெருமையாக மாறிவிடக்கூடாது. இது ஒரு காரணம். இரண்டாவது, இந்த பூமி இருக்கின்றது, அது தனக்குள் போடப்படக்கூடிய பொருள்களை எல்லாம் மறைத்துக் கொள்ளுகின்றது. பூமி பொருள்களை எல்லாம் மறைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக அமைய பெற்றிருக்கின்றது. மனிதன் எத்தனையோ பொருள்கள் இறந்து போகுது. செத்து போகக்கூடிய பொருள்களை எல்லாம் பூமிக்குள்ளதான் போட்டு புதைக்கிறோம். அல்லது மனிதனுக்கு தேவையில்லாத எல்லா பொருளையும் பூமிக்குள்ளதான் போட்டு புதைக்கிறோம். மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்களை எல்லாம் இந்த பூமிக்குள்ளே புதைத்து விடுகின்றோம். அதே போல ஒரு பொருள் அழுகி விடுது, அந்த பொருளை எல்லாம் பூமியில் தான் போட்டு புதைக்கிறோம். இந்த பூமி என்பது சத்தார், மறைக்கக்கூடிய ஒரு பொருளாக ஆக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. தேவையற்ற பொருள்களை எல்லாம், மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்களை எல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு கருவியாக பூமியை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். இதே போன்று மனிதனும் இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மண்ணினால் மனிதனை படைத்திருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். மனிதன் தனக்கு தீமை செய்யக்கூடிய அந்த தீமைகளை எல்லாம் மறைத்து வாழ வேண்டும். பிறருடைய குறைகளை எல்லாம் மறைத்து வாழ வேண்டும். பிறருடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அவனிடத்தில் இருக்கக்கூடாது என்பதையும் மண்ணினால் படைக்கப்பட்ட இந்த தன்மை சுட்டிக்காட்டுகின்றது. முன்னாலும் சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ் தஆலாவுடைய குணங்கள் இருக்கின்றனவே, அந்த குணமுடையவராக ஒவ்வொரு மூமினானவரும் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ், அல்லாஹ்வுடைய குணங்களை கொண்டு நீங்கள் குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், குணம் உடையவர்களாக இருங்கள் என்பதாக. அல்லாஹ் தஆலாவுக்கு என்ன குணம் இருக்குது அப்படிங்கிறத அந்த 99 திருநாமங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். அதுல ஒண்ணு சத்தாருல் அயூப் அப்படின்னு சொல்றோம். குற்றங்களை குறைகளை மறைக்கக்கூடியவன் என்பதாக சத்தார் என்று அல்லாஹ் தஆலாவுக்கு பேர் ஒண்ணு. மறைக்கக்கூடியவன், மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றம் குறைகளை எல்லாம் மறைத்து விடக்கூடியவன். எத்தனை குற்றங்கள் செய்யறோம் நம்ம, அதெல்லாம் பிற மக்களுக்கு தெரியாமல் அல்லாஹ் தஆலா மறைச்சிடறோம். அதனால மனிதன் எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த குணத்தில் ஒரு பகுதி இந்த மனிதன் அல்லாஹ்வை போன்று இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய குணங்களிலே ஒரு பகுதி இவனிடத்தில் இருக்கணும். பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை குறைகளை மறைக்கக்கூடியவனாக இருக்கணும். பிறர் தவறான நிலையில் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய குறைகளை மற்றவர்களிடத்தில் சொல்லி தெரியக்கூடாது. அவர்களுடைய குற்ற குறைகளை மறைத்து வாழ வேண்டும். எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம், எனக்கு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குற்றம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவரை பத்தி எனக்கு தெரியாது. இன்னொருத்தருக்கு அவருக்கு தெரியும், அவரை பற்றி தெரியும். அவர் என்கிட்ட சொல்றாரு, அந்த ஆளை பாத்தீங்களாங்க, அவர் இப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார், என்னென்ன பாவங்கள்லாம் செய்யறாரு, என்னென்ன ஹராமான விஷயங்கள், கூடாத விஷயங்கள், மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்கள்லாம் செய்யறாரு என்று சொல்லி அவருடைய தவறான குற்றங்கள் அனைத்தையும் என்னிடத்துல சொல்லி காட்டுறார். அவர் சொல்லி காட்டியதன் காரணமாக தான் எனக்கு தெரியுமே தவிர, இல்லாவிட்டால் அவரை பத்தி நல்லவர் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு மனிதரை பற்றி நல்லவர் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். பொதுவாக இங்க உள்ளவர்கள், இதே போன்ற முஸ்லிம்கள், மற்றவர்களை பற்றி நான் நல்லவர்கள் என்றுதான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரை பத்தி ஒருத்தர் என்ற குற்ற குறைகளை சொல்லும் பொழுதும் அவர் கெட்டவர் அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு சில பேரை தெரியும், பல பேரை தெரியாது. எனக்கு தெரியாதவர்களை பற்றி தெரிந்தவர் ஒருவர் என்னிடத்தில் சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப அவர் சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னு கேட்டா, அவரை திருத்த வேண்டும் அப்படிங்கிறது, அவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக என்கிட்ட சொல்றாரு. அவரை கேவலப்படுத்த வேண்டும், இந்த மாதிரி பெரிய அநியாயம் செய்யக்கூடிய ஆளா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக வேண்டி அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே என்னிடத்தை சொன்னாருன்னா, இது அந்த சத்தார் அயூப் அப்படிங்கிறதுக்கு மாற்றமான கருத்து. அல்லாஹ் தஆலாவுடைய குணங்களை கொண்டு குணம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த குணம் இவரிடத்துல இல்லை. இவர் மற்றவருடைய குறைகளை மறைத்து வாழ வேண்டும். ஒருவருடைய குறையை பற்றி மற்றவரிடத்துல நாம போய் சொல்லும் பொழுது அந்த குறை அவருக்கு தெரிந்திருந்து அவரை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய விஷயத்திலே இவர் அவரிடத்தில் உறவாடுவதோ, அப்படி உறவாடுவதன் காரணமாக இவர் தவறான நிலைக்கு கொண்டு செல்லப்படுவதோ இருக்கக்கூடாது என்பதற்காகவே சொல்லி காட்ட அது கூடும். ஏன்னா அவரை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, அவருக்கு உணர்த்துவதற்காக வேண்டி, இவரை நல்வழிப்படுத்துவதற்காக. அந்த ஆள் கூட சேராதீங்க, அவர் ரொம்ப மோசமான ஆளு, இப்படித்தான் அவர் கூட சேர்ந்தவங்க எல்லாம் கெடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒருவர்கிட்ட சொல்றது, ஒரு நண்பரிடத்துல. அப்படி சொல்லும் பொழுது இவரை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி சொல்றாரு. அவருடைய குற்றச்சாட்டுகளை இவர் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லல. ஏற்கனவே அவருக்கு தெரியும் அவருடைய குற்றச்சாட்டுகள் சிலது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை சொல்லி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி சொன்னாரு. அதனால் கெட்ட மனுஷனோட சேராதீங்க என்று சொல்லி அவரை நல்வழிப்படுத்துவதற்காக சொன்னா அது போதும்.
அப்படி இல்லாம அவரை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி சொன்னால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்ன மனிதர் இன்ன மாதிரி செய்யறாரு அப்படின்னு சொல்லி. அப்படி பேச்ச ஆரம்பித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களை பற்றி நான் நல்ல எண்ணம் கொண்டவனாக இருக்கும் நிலைமையிலேயே இந்த உலகத்தை விட்டு போவதற்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. அவர்களை பற்றி யாரை பத்தி அந்த குற்றம் குறைகள்லாம் சொல்லாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் யாராவது இவர் இப்படி செய்யறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லி அதை திருத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யாரை என்னுடைய சஹாபாக்களை பற்றி கெட்ட எண்ணம் உடையவனாக இருக்கும் நிலைமையில் நான் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அதே தன்மை ஒரு மூமினான மனிதனுக்கு இருக்க வேண்டும். அது இந்த மண்ணினால் மனிதன் புதைக்கப்பட்டான் என்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான். இந்த மண் எல்லா குற்றம் குறைகளையும் மறைக்கின்றது, தனக்குள்ளே போடப்படக்கூடிய அத்தனையும் மறைச்சுக்குது, எதையும் வெளிப்படுத்துறதே கிடையாது. வெளிப்படுத்தினா என்ன ஆகும், கபருக்குள்ள எத்தனையோ பேரை போடுறோம், அவங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கபருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா மண்ணுக்கு இருந்துச்சுன்னா என்ன, எல்லா மனிதர்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் அம்பலமாகி வரும் வெளியே. யாரை பத்தி எல்லாம் நம்ம நல்லவன் நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்களை பத்தி எல்லாம் கெட்டவன் நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்படி மண் என்பது மறைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அதே நிலை ஒரு மூமியான மனிதனுக்கு இருக்க வேண்டும். மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனிடத்தில் அந்த தன்மை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மற்றவருடைய குற்றம் குறைகளை மறைத்து வாழ்ந்தால், மறைத்து வாழ்கிறதுல ரெண்டு விதம், அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லக்கூடாதே தவிர திருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லலாம். ஒரு பையன் தவறான நடவடிக்கை உள்ளவனா இருக்கிறான், அந்த பையனுடைய தகப்பனார் இடத்துல போய் சொல்றது, இந்த மாதிரி உங்க மகன் இப்படி செய்யறாங்க, அவர் சிகரெட் குடிக்கிறான், பீடி குடிக்கிறான், சினிமா பாக்குறான், இப்படிதான் இந்த இடத்துல விளையாடுறான், கல்லு குடிக்கிறான், அப்படி எல்லாம் அவனை பத்தி சொன்னா அந்த பையனை திருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தகப்பனார் இடத்துல சொல்லி திருத்துவதற்கு முயற்சி செய்வது, கொஞ்சம் கண்டித்து வைங்க உங்க பையனை அப்படின்னு சொல்லி. பிறகு அந்த தகப்பனாரிடத்துல சொல்லியதன் காரணமாக அந்த தகப்பனார் அந்த பையனை கண்டிப்பார், அந்த பையன் நல்வழி பெறுவதற்கு காரணமாக அது ஆயிடும். இந்த நேரத்தில் சொல்லலாம் மட்டுமல்ல, கட்டாயம் சொல்லணும். அது தீமையை தடுப்பது அப்படிங்கிற பகுதியில சேர்ந்ததாக ஆகிவிடும். தீமையை மனிதனை விட்டும் தடுப்பது, அந்த நோக்கத்தில் தீமையை விட்டு மக்களை தடுப்பதற்காக வேண்டி நஹியுன் அனில் முன்கர் என்று வருகின்றது. அந்த அமைப்பில சொன்னா, அந்த எண்ணத்துல சொன்னா அது சொல்லலாம் என்பது மட்டுமல்ல, சொல்லுவது நன்மைக்குரியதாகவும் ஆயிடும். அது அல்லாத முறையில சொல்லக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடிய முறையில். அப்படி ஒரு மனிதனை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல், நோக்கத்திற்காக வேண்டி சொல்லாமல் அவருடைய பிறருடைய குற்றங்களை மறைத்து வாழ்ந்தால் கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா இவருடைய குற்றங்குறைகளை மற்றவர்களுக்கு செய்யாமல் மறைத்து விடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை திரை மறைவில் வைத்து விசாரிப்பான். ஒரு மனிதனை என்று சொன்னால் அது மாதிரி தன்மை உள்ள மனிதர்களை அப்படிங்கிறார். ஒரு மனிதனை கூப்பிட்டு விசாரிப்பான் அல்லாஹ் தஆலா, நீ இன்ன நேரத்துல இன்ன இடத்துல இன்ன குற்றங்களை செய்தாய் அல்லவா? ஆமா அப்படின்னு ஒத்துக்குவான். ஒத்துக்கிறது தவிர வேறு வழி கிடையாது, அங்க மறுக்கலாம் முடியாது. இங்க உள்ள கோர்ட் மாதிரி மறுக்கிறதா, அப்புறம் சாட்சி கொண்டு வர்றதா, ஆதாரம் தேடுறதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒத்துக்க வேண்டியது ஒத்துக்குவான். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்ன நேரத்துல இன்ன குற்றங்களை செய்தாய் அல்லவா? ஆமா. அப்புறம் சொல்லுவான், இப்படி வரிசையா குற்றங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா கேட்பான், இவன் அந்த மனிதன் ஒத்துக்கொள்வான். இப்படி நிறைய குற்றங்களை சொன்ன உடனே அந்த மனிதன் நினைப்பான், இன்னைக்கு நம்ம அழிந்தோம், நமக்கு எந்த விதமான ஈடேற்றமும் கிடையாது, வெற்றியும் கிடையாது, நரகத்துக்கு போக வேண்டியதுதான் என்று இந்த மனிதன் முடிவு செய்து தன்னை ரொம்ப கேவலமாக கருதி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உலகத்தில் நீ வாழக்கூடிய நேரத்தில் பிற மனிதர்களுடைய குற்றம் குறைகளை நீ மறைத்தாய். நீ குற்றங்கள் செஞ்ச, இப்ப சொன்ன குற்றங்களா நீ ஒத்துக்கிட்ட, ஆனா மற்றவர்களுடைய குற்றங்களை எல்லாம் நீ மறைத்து வாழ்ந்தாய். அதனால இன்னைக்கு உன்னுடைய குற்றங்களை நான் மறைக்கிறேன், நீ போயிடு, இவரை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். திரை மறைவில் இருந்து அப்படின்னா யாருக்கும் தெரியாம தனியா விசாரிப்பான் அல்லாஹ் தஆலா. அந்த மனிதன் ரொம்ப சந்தோஷமான முறையில, மகிழ்ச்சிகரமான முறையில வெளியே வருவான். அதை பார்க்கும் போது மற்ற மனிதர்கள் எல்லாம் நினைப்பார்கள், இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா விசாரணை செய்து இப்படி அனுப்பினான், ஆனா இவனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா வர்றானே, மகிழ்ச்சிகரமா இருக்கிறான், எந்த குற்றமும் செய்யல போல இருக்குது உலகத்துல என்று மற்ற மனிதர்கள் எல்லாம் அவனை பார்த்து நினைப்பார்களே, அந்த அளவுக்கு சந்தோஷமா வெளியே வருவான். அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உலகத்திலே மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை மறைத்து வாழக்கூடிய நேரத்தில்
அல்லாஹ்தால நம்முடைய குற்றம் குறைகளை கியாமத்தினாலே மறைக்கிறான், அதை மன்னிக்கிறான். அந்த தன்மை மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டு இருக்கின்றான் என்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன். மூன்றாவது, இந்த பூமி இருக்கின்றதே அது ஒரு பொருளை சேர்ந்து வாழக்கூடிய அணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையதாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. பூமி பொருள்களை அணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக இருக்கின்றது. ஒரு பொருளை பூமிக்குள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மண்ணோடு மண்ணாக சேர்ந்து விடக்கூடிய தன்மை உடையதாக அந்த பொருள் ஆகி விடுகின்றது. உதாரணம் மையத்தை எடுத்துக்குவோம். நம்ம ஜனாசா கொண்டு போய் அடக்கப்படுகின்றது. அடக்கப்பட்ட பின்னால் முன்னால சொல்லி இருக்கிறேன், மனிதனுடைய உடல் மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களால் 5 தன்மைகளால் படைக்கப்பட்டவை. மனிதனுடைய உடல் அப்படியே அழுகி கொஞ்ச நாள்ல உள்ள அப்படியே அழுகி போயிடும். அழுகி போன பின்னால மனிதனுடைய உடல்ல 70% தண்ணீர், மீதி 30% தான் மற்ற பொருள்கள், சதை, எலும்பு எல்லாம் சேர்ந்து 30%. தண்ணீர் 70% இருக்குது. 100 கிலோ எடையுடைய ஒரு மனிதனுடைய உடல்ல 70 கிலோ தண்ணீர், 30 கிலோ மற்ற பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்ப அவன் இறந்த பின்னால கபருக்குள்ள போட்டால், அடக்கினால் அந்த தண்ணீர் பூமியில் உள்ள தண்ணீரோடு சேர்ந்து விடுகின்றது, மண்ணோடு சேர்ந்து விடுகின்றது. அதாவது அந்த பொருள்கள் எல்லாம் அழுகி அது வேறொரு உருவமாக மாறி மண்ணோடு சேர்ந்து விடுகின்றது. காற்று காற்றோடு சேர்ந்து விடுகின்றது. நெருப்பு உஷ்ணத்தோடு சேர்ந்து விடுகின்றது. பூமியில எல்லா தன்மையும் இருக்குது. பூமிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மண், தண்ணீர், நெருப்பு, காற்று அப்படிங்கிற சொல்லக்கூடிய எல்லா அம்சமும் பூமிக்குள்ள இருக்கு. ஒரு குழியை தோண்டி கையை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு மண்ணை போட்டு போட்டீங்கன்னா சூடு தெரியும். அப்ப நெருப்புங்கிறது நான் சொல்லி இருக்கிறேன்னா இந்த பூமி இருக்கின்றதே இது. இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான், சூரியனிலிருந்து பிரிந்து வந்த ஒரு பகுதி இந்த பூமி. சூரியனிலிருந்து உள்ள ஒரு துண்டு தான் இது. இது சூரியனிலிருந்து பிரிந்து வந்து இப்ப 450 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதனால மேல் பகுதி குளிர்ந்து மண்ணாக மாறிவிட்டு இருக்கின்றது. உள்ள ஊற நெருப்பு தான் இருக்குது. சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் பூமியில ஓட்ட போட்டா அதிகபட்சமான தூரம் 15 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மண்ணு, பாறை, கல்லு, இப்படிப்பட்டது களிமண் இதெல்லாம் இருக்கும். 15 கிலோமீட்டருக்கு கீழே போனீங்கன்னா பூராமே நெருப்பு தான். இந்த பூமியை நேரம் ஒரு தொலை போட்டால், ஒரு ஓட்ட போட்டா பூமியினுடைய விட்டம் எவ்வளவு? 8000 மைல். 8000 மைல். பூமியினுடைய சுற்றளவு 24,000 மைல். ஒரு உருண்டை வடிவமான ஒரு பொருளுடைய சுற்றளவிலே 3 ஒரு பகுதி அதனுடைய விட்டம், குறுக்களவு. 8000 மைல் விட்டம் உள்ள குறுக்களவு உள்ள இந்த பூமி இருக்கின்றது. 15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மண்ணு, கல்லு இதெல்லாம் பார்க்கலாம் நீங்க. அது கீழே போனா நெருப்பு. நெருப்புன்னு சொன்னா சாதாரணமான நெருப்பு அல்ல, மிக பயங்கரமான நெருப்பு. எந்த உலோகத்தையும் உருக்கி விடக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு உள்ள இருக்குது. அப்ப அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் பூமியினுடைய மேல் பகுதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மேல வரும்போது அது குளிர்ந்து போகும். உள்ள பூமியில நெருப்பு இருக்கு. ஆக மனிதன் ஒரு பொருள், அது மனிதனுடைய பாடி மட்டுமல்ல, எந்த பொருளை உள்ளே போட்டாலும் சரி, அந்த பொருளே இருக்கக்கூடிய 4 விதமான தன்மைகள், மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, இவை அது அதனுடைய அசலோடு சேர்ந்து விடுகின்றது. மண் மண்ணோடு சேர்ந்துடும், தண்ணீர் தண்ணீரோடு சேர்ந்து, நெருப்பு நெருப்போடு, காற்று காற்றோடு சேர்ந்து, எல்லாம் ஒரே, அதாவது தன்னுடைய அசல் வடிவத்திலே போய் சேர்ந்து விடும். இது அந்த பூமியோடு அந்த பொருள் எவ்வளவு ஒட்டுறவாக இருக்கின்றது, எவ்வளவு உறவாடி இருக்கின்றது என்பதற்கு அடையாளம். மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கின்றான் அப்படின்னு சொன்னா, இது போன்று மனிதன் அடுத்த வருடத்தில் உறவாடி வாழ வேண்டும் அப்படிங்கிறத கற்றுத்தருவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனிதனை மண்ணினால் படைத்திருக்கின்றான். உறவாடி வாழ வேண்டும். மண் எப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் அரவணைத்துக் கொள்ளுகின்றதோ அதுபோன்று மனிதன் பிறரை அரவணைத்து வாழ வேண்டும். அவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி. ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கணம் உண்டு. இவரை இப்படித்தான் அரவணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. தாயை அரவணைப்பதை போன்று மக்களை அரவணைப்பது என்பது கிடையாது. மக்களை அரவணைப்பது, அதாவது சேர்ந்து வாழ்வது என்பதற்கு ஒரு தனி சட்டம். தாயை சேர்ந்து வாழ்வது என்பதற்கு ஒரு தனி சட்டம். தந்தையை அரவணைத்து வாழ்வது என்பதற்கு ஒரு தனி சட்டம். பக்கத்து வீட்டுக்காரரை அரவணைக்க வேண்டும் என்பதற்கு தனி சட்டம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த முறைப்படிக்கு மனிதன் மற்றவரை அரவணைத்து வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது மண்ணினால் படைக்கப்பட்ட நிலை. 4வதாக அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு குத்ரத்,
அற்புதமான ஆற்றலை விளக்குவதற்காக வேண்டி மனிதனை மண்ணினால் அல்லாஹால படைத்தார். அல்லாஹாலுடைய மிகப்பெரிய குதிரத்தை விளக்குவதற்காக வேண்டி. அல்லாஹால எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஆற்றலை மனிதன் தன்னுடைய கற்பனையினால் தன்னுடைய அறிவினால் எண்ணி எண்ணி பார்த்தாலும் கூட இவனுக்கு 1000 வயது கொடுக்கப்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய குதிரத்தை பரிபூர்ணமாக விளங்கி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர் அல்லாஹால, அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர். அவருடைய சக்தியிலே ஒரு பகுதி இந்த மண்ணினால் மனிதன் படைக்கப்பட்டது. மண் என்பது தாழ்மையான ஒரு பொருள். அதுவும் கூட இந்த பூமிங்கிறது இந்த கோலங்களிலே இந்த ஆழம் என்ற பிரபஞ்சத்திலே ரொம்ப அற்பமான ஒரு சின்ன பொருள். அது சூரியன்ல இருந்து பார்த்தா, சந்திரன்ல இருந்து இந்த பூமியை பார்த்தா ஒரு சின்ன பந்தை போன்று தெரிகின்றது அப்படின்னு சொல்றான். சின்ன பந்தை போல இருக்குது. சரி, சந்திரன் எங்க இருக்குது? 2.5 லட்சம் மைலுக்கு அந்த பக்கத்துல இருக்குது. சூரியன்கிறது இங்க இருந்து 9 கோடியே 30 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல, 9 கோடியே 30 லட்சம் மைல்ல இருக்கு. 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. சூரியன் கிட்ட இருந்து இந்த பூமியை பார்த்தா, சூரியன்கிறது கூட பூமிக்கு பக்கத்துல உள்ள பொருள் தான். 15 கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த பூமியை பார்த்தா ஒரு கடுகு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பூமியிலிருந்து 450 கோடி கிலோமீட்டருக்கு, 450 கோடி மைலுக்கு அப்பால் இருக்கின்றது, 600 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது புளூட்டோ ஒரு நட்சத்திரம். அங்கிருந்து பார்த்தா அந்த பூமி தெரியவே தெரியாது, சுத்தமா தெரியாது. சரி, நேற்று அந்த புதன், அதாவது புதன்கிற கிரகம் மெர்க்குரி இந்த சூரியனை கடந்து போகக்கூடிய ஒரு நேரம் காலையில 8:10 இருந்து 8:30 10 வரைக்கும் 10:20 வரைக்கும் சொன்னாங்க. நேற்று பார்த்தாங்க சில பேர். அதை வெறும் கண்ணால பார்க்க கூடாது, கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது. ஒரு கண்ணாடியில புகையை படிய வைத்து அந்த புகை கண்ணாடியின் மூலமாக பார்த்தா ஒரு கருப்பு புள்ளி சூரியனுடைய அந்த வட்டத்தை கடந்து போகக்கூடியதா தெரியும். நேற்று ரொம்ப பேர் பார்த்தாங்க நேற்று காலையில். அந்த சூரியனை கடந்து போகக்கூடிய சின்ன புள்ளியா தெரியும் மெர்க்குரிங்கிறது. அதாவது சூரியனுக்கு பக்கத்துல அடுத்த கிரகம் அது. அதுக்கு அடுத்தது வெள்ளி. 3வது கிரகம் தான் இந்த பூமி, நம்ம இருக்கக்கூடிய பூமி. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய, இங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி இருக்கின்றது, அது புதன்கிற கிரகம். சூரியன் இங்கிருந்து சூரியனுக்கு பக்கத்துல அது போயிட்டு இருக்கிறது. அதை பார்க்கும்போது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியும், ஒரு சின்ன புள்ளி மாதிரி கருப்பா தெரியும். கருப்பா நகர்ந்து போகக்கூடிய அதுதான் புதன் கிரகம் அப்படிங்கிறான். சூரியனை கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அரிய காட்சி அப்படின்னு சொல்லி நேற்று எல்லாரும் பார்த்தாங்க. ரொம்ப இங்க இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி நிலையத்திலையும் கூட அது பற்றி உள்ள விளக்கங்கள்லாம் நேற்று சொல்லப்பட்டது. இப்ப இந்த பூமி ஆகிறது அல்லாஹ் தஆலாவுடைய எவ்வளவு பெரிய குதிரத்தை தாங்கியதாக இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. அதிலிருந்து மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்து இந்த பூமியிலேயே வாழக்கூடிய ஒரு தன்மையை அமைத்து வைத்திருக்கின்றார். மற்றொரு கருத்தும் உண்டு. பூமியில முன்னால சொன்னது, பூமியை தவிர வேறொரு இடத்துல போய் மனிதன் வாழணும் அப்படின்னு சொன்னா முடியாது. சந்திரனை பத்தி சொன்னா சந்திரனை குடியேற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது செவ்வாய் கிரகத்துல போய் குடியிருக்கலாம், மற்ற கிரகங்கள்ல போய் குடியிருக்கலாம், அது முடியாது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். முன்னால வாசித்தாயத்து மின்ஹா ஹலக்னாக்கும் ஃபீஹா நுஈதுக்கும் மின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா என்ற ஆயத்து இருக்கின்ற இந்த பூமி மண்ணிலிருந்தே உங்களை படைத்தோம், மண்ணுக்குள்ளேயே உங்களை நாம் திரும்ப மீளச் செய்வோம், மண்ணிலிருந்து எழுப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அது மனிதன் மண்ணில தான் வாழணும். இந்த மண் பூமியில் தான் வாழ முடியுமே தவிர மற்ற கிரகங்கள்ல வாழ முடியாது. மற்ற கிரகங்கள் மண்ணை போன்றுள்ள அமைப்பு இருந்தாலும், சந்திரன்ல இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்தாங்க, அது மண்ணை போலதான் இருக்குது. ஆனா இந்த மண்ணுக்குள்ள என்ன தன்மை இருக்கின்றது, இந்த தன்மை அதுல கிடையாது. மண்ணை போல தோற்றத்தில் இருக்குதே தவிர இந்த மண் எப்படி செடி கொடிகளை வளர செய்கின்றதோ, முளைய செய்கின்றதோ, அது போன்று அது முளைய செய்யாது. சந்திரனில் இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்குள்ளே ஒரு சடலத்தை போட்டு மூடி மறைத்தால் அந்த சடலத்தை அது தனித்தனியாக பிரித்து விடக்கூடிய தன்மை அந்த மண்ணுக்கு கிடையாது. எப்படி நம்ம சொன்னோம், தண்ணி தண்ணியோடு சேர்ந்து விடுது, நெருப்பு நெருப்போடு சேர்ந்து விடுகின்றது, அது போன்று அந்த சந்திரனில் உள்ள மண் ஆக்காது. செவ்வாயில உள்ள மண் அந்த மாதிரி ஆக்காது. அது ஒரு மண்ணு தான். ஆனா மண்ணுன்னா வித்தியாசமான மண், இது மாதிரி மண்ணல். இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. மண்ணினால் இந்த பூமியில அல்லாஹ் தஆலா மண்ணிலிருந்து படைத்து அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை, தன்னுடைய ஆற்றலை மனித சமுதாயத்திற்கு வெளியாக்கி காட்டுவதற்காக செய்திருக்கிறார். 5வதாக மண்ணினால் மனிதன் படைக்கப்பட்டான் என்பது, இந்த மண் இருக்கின்றதே அது நெருப்பை அணைக்கக்கூடியதாக அமையப்பட்டிருக்கின்றது. நெருப்பு எரியுது, அது தண்ணீரை ஊற்றி, நெருப்புக்கும் தண்ணிக்கு ஆகாது, தண்ணீரை ஊற்றி அணைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நெருப்பு அணைக்கிறதுக்கு மிக முக்கியமான சாதனம் மண்ணு தான். அதனாலதான் நெருப்பு ஃபயர் சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம பெரிய பெரிய கட்டடங்கள்ல ஒரு வாளியில் நிறைய மண் வைக்கப்பட்டிருக்கும், அதுல தீ ஃபயர் அப்படின்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கும். முதல்ல நெருப்பு பிடிச்சா தண்ணியை ஊத்துறதுக்கு முதல்ல இதைத்தான் போடும், மண்ணைத்தான் போடும். ஏன்னு கேட்டா தண்ணி இருக்கின்றதே அதுல
நெருப்பினுடைய சக்தியும், நெருப்பை தூண்டிவிடக்கூடிய சக்தியும் ஒரு பகுதி இருக்கு தண்ணியில. அதனால தண்ணியை ஊத்தினா நெருப்பு உடனடியாக அணையாது. நெருப்பை அணைப்பதற்கு மண்ணுதான் மிக முக்கியமான சாதனம், மிக தேவையான சாதனம். அதுபோன்று மனிதனுக்குள்ளே, மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டதால் மனிதனுக்குள்ளே ஒரு விதமான நெருப்பு, அது ஷஹவானியத் என்று சொல்லப்படக்கூடிய மனோ இச்சை என்ற நெருப்பு மனிதனுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லது கோபம் என்ற நெருப்பு, அல்லது பேராசை என்ற நெருப்பு. உலக பேராசை சிறுசு இருக்கின்றதே அது பெரிய நெருப்பு, கோபம் இருக்கின்றதே அது நெருப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படுவது ஷைத்தானில் இருந்து உண்டாவது. கோபம் என்பது ஷைத்தானில் இருந்து ஏற்படுவது. ஷைத்தானோ நெருப்பினால் படைக்கப்பட்டவன். ஆகவே உங்களில் எவருக்கேனும் கோபம் ஏற்பட்டால் அவர் ஒழு செய்து கொள்ளவும் என்பதாக சொல்லுகின்றார்கள். யாருக்காவது கோபம் ஏற்பட்டால் ஒழு செய்து கொள்ளவும். எப்படி நெருப்பை தண்ணீரை கொண்டு அணைக்கின்றோமோ அதே போன்று மனிதனுக்கு கோபம் ஏற்பட்ட நேரத்தில் கோபம் என்ற நெருப்பை ஒழு என்ற அந்த சாதனத்தின் மூலமாக அணைத்துக் கொள்ளவும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். மனிதனுக்கு கோபம் என்பது நெருப்பு, மனோ இச்சைகள் ஆசைகள் என்பது நெருப்பு, உலக பேராசை என்பது பொருளாசை என்பது நெருப்பு. இது போன்று எத்தனை ஆசைகள் இருக்கு. பண ஆசை, பதவி ஆசை, பட்டத்தின் ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லப்படுகிற எல்லா ஆசைகளும் நெருப்பை சேர்ந்தவை. இந்த நெருப்பு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் மனிதன் இதை சிந்திக்க வேண்டும். நாம் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற எண்ணம் ஏற்பட்டு அந்த மண்ணினால் படைக்கப்பட்டதின் காரணமாகவே இந்த நெருப்புகளை அணைக்கக்கூடிய தன்மை அவனிடத்தில் வந்துவிட வேண்டும். இதை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட பல்வேறு விளக்கங்கள், பல்வேறு தன்மைகள் மனிதன் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கலகஹு மின் துராப், ஆதமை நாம் அல்லாஹ் தஆலா மண்ணினால் படைத்தான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஆக மண்ணினால் மனிதன் படைக்கப்பட்டிருப்பதற்கு பல்வேறு காரணங்கள், பல்வேறு நன்மையான நிலைகள் இருக்கின்றன. அவற்றை மனிதன் உலகத்தில் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகின்றன. இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒப்பிட்டு காட்டுவதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் என்பதாக சொல்லி அந்த விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினார். இப்பொழுது இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிலாக இதனை சொல்லுகின்றார். அது குறிப்பாக முன்னால் பலவரை சொல்லப்பட்டிருக்கிறது. நஜ்ரான் என்ற நாட்டில் இருந்து சில கிறிஸ்தவர்கள் வந்தார்கள். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே தர்க்கம் செய்தார்கள். அப்படி தர்க்கம் செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளை இறக்கி வைத்து அவர்களுக்கு பதிலாக இதனை சொல்லி காட்டுகின்றான். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி, நபியே உம்மிடத்தில் இந்த ஈசாவுடைய விஷயத்தில் யாராவது தர்க்கம் செய்தால், மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம், உமக்கு அவர்களை பற்றியுள்ள ஈசாவை பற்றியுள்ள அறிவு, தெளிவான அறிவு உம்மிடத்தில் வந்த பின்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவான விஷயங்களை சொல்லி காட்டிவிட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்கள் யார் என்பதை பற்றி. இப்படி மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம், தெளிவான அறிவு உம்மிடத்தில் வந்த பின்னால், ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி, ஈசாவுடைய விஷயத்திலே எவர் ஒருவர் உம்மிடத்தில் தர்க்கம் செய்தால், கடைசியா எல்லாம் தர்க்கம்லாம் செய்யறாங்க, எந்த விதமான முடிவும் வரமாட்டேங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதையெல்லாம் அந்த மனிதர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. கடைசியா என்ன செய்யணும் அப்படிங்கிற பைனல் முடிவு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஃபகுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், தஆலோ நீங்கள் வாருங்கள், நது அப்னாஅனா வ அப்னாஅக்கும், நாம் நம்முடைய மக்களையும் உங்களுடைய மக்களையும் அழைப்போம், வ நிசாஅனா வ நிசாஅக்கும், உங்களுடைய பெண் மக்களையும் எங்களுடைய பெண் மக்களையும் நாம் அழைப்போம், வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும், நம்மையும் எங்களையும் உங்களையும் நாம் அழைப்போம், சும்ம நபுத்தகில், பிறகு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம், அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரொம்ப முயற்சி செய்து கெஞ்சுதலாக துஆ செய்வோம். நஜஅல் லானத்தல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்களின் மீது அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையை நாம் ஆக்குவோம், அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்தை உண்டாக்குவோம் என்பதாக நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அந்த நஜ்ரான் நாட்டு நசாராக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல ஈசா நபிதான், ரசூல் தான் அப்படின்னு சொல்லி பார்த்து கூட ஒத்துக்க மாட்டேன்றாங்க.
அந்த நேரத்துல கடைசியாக பல விஷயங்களை இப்ப முன்னாளுக்கு உள்ள ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் தஆலா இறக்கி வச்ச ஆயத்துக்களை எல்லாம் அதையெல்லாம் ஒத்துக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குமாரன் தான், அவர் தான் வணக்கத்திற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லியே வாதிடுறாங்க. அந்த நேரத்துல கடைசியா அல்லாஹ் தஆலா இந்த முடிவை சொல்லி காட்டுகின்றான். இது அந்த நஜ்ரான் நாட்டிலே உள்ள, நஜ்ரான்ங்கிறது அரபு நாட்டுல ஒரு பிரதேசம். அங்க ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு தலைமையாக ஒரு குரு, ஒரு பெரிய மனிதர், அரசரை போன்று ஒருவர் இருக்கின்றார். அங்க அவர் அந்த கிறிஸ்தவர்களை ஆட்சி செய்யக்கூடியவர். அந்த நஜ்ரான் என்ற பகுதியில இருக்கக்கூடிய அந்த குரு இருக்கின்றார், மத குரு. அவருடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்ட பல கிராமங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கின்றன. அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை பற்றி அழைப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு சென்ற பின்னால கடைசி நேரத்தில் ஹிஜ்ரி 8வது ஆண்டு, 7வது ஆண்டு, 8, 9 இந்த ஆண்டுகள் எல்லாம் பல அரசர்களுக்கு கடிதங்கள் எழுதினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இந்த நஜ்ரான் நாட்டிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தலைவர் இருக்கின்றாரே, அவருக்கும் கடிதம். அவர் அரசரை போன்றுள்ள ஒரு அமைப்புள்ளவர். அவருக்கு கீழே ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த கடிதம் இப்படி எழுதப்பட்டிருந்தது: பிஸ்மி இலாஹி இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப மின் முஹம்மதின் இலா அஸ்வத் நஜ்ரான். இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிமுஸ்ஸலாம் ஆகியோருடைய நாயனுடைய பெயரை கொண்டு, ஏன்னு கேட்டா இஸ்ஹாக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லாம் உயர்ந்த நபி, அந்த நபிமார்களுக்கு தந்தையாக இருந்தவர் என்றெல்லாம் அவங்க ஒப்புக்கொள்றாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெயரை சொல்லி, இந்த இப்ராஹிமுடைய நாயன், இஸ்ஹாக்குடைய ரப்பு, யாக்கூபுடைய ரப்புடைய பெயரின் திருநாமத்தின் காரணத்தால், திருநாமத்தை கொண்டு நான் இதனை எழுதுகிறேன். நஜ்ரான் நாட்டில் இருக்கக்கூடிய மத குருவாகிய அவருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து எழுதப்பட்ட கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னி அஹமது இலைக்கும் இலாஹ இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப், நான் உங்களின் சார்பாக இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூபுடைய நாயனை புகழுகிறேன் என்று சொல்லி, நான் உங்களை அல்லாஹ் தஆலாவை வணங்குவதின் பக்கம் உங்களை நான் அழைக்கின்றேன். அடியார்களை அல்லாஹ்வுடைய அடிமைகளை வணங்குவதை விட்டும், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட பொருள்களை வணங்குவதை விட்டும், படைத்தவனை வணங்குவதின் பக்கம் உங்களை நான் அழைக்கின்றேன். அடியார்களுடைய ஆட்சிக்கு கட்டுப்படுவதை விட்டும் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கட்டுப்படுவதின் பக்கம் உங்களை நான் அழைக்கின்றேன். இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்திற்கு வர வேண்டும். பயின் அமைத்தும் இதை நீங்கள் தவிர்த்தால், நீங்கள் விலகிக் கொண்டால், முடியாது என்று மறுத்தால், ஜிஸ்யா உங்களின் மீது வரி விதிக்கப்படும். எங்களுடைய ஆட்சிக்கு, இஸ்லாத்திற்கு கட்டுப்பட்டு நீங்கள் எங்களுக்கு வரி கட்டி கொண்டிருக்க வேண்டும், கப்பம் கட்டி கொண்டிருக்க வேண்டும். பயின் அமைத்தும் அதையும் நீங்கள் மறுத்தால், நாங்கள் அப்படியும் வரி செலுத்த முடியாது, இஸ்லாத்துக்கும் வர மாட்டோம், வரியும் செலுத்த மாட்டோம் என்று இருந்தால், பக்கத்து ஆகந்தும் ஹரபில் உங்களிடத்தில் நாங்கள் போர் செய்வோம் என்பதை பற்றி உங்களுக்கு பிரகடனம் செய்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை எழுதினாங்க. அந்த மத குருவிடத்துல, அந்த அதிகாரியிடத்துல, அந்த அரசரிடத்துல அந்த கடிதம் போய் சேர்ந்த நேரத்துல பார்த்தாரு. அந்த கடிதத்தை படிச்ச உடனே அவருக்கு ஒரு விதமான நடுக்கம் ஏற்பட்டு போச்சு உடல்ல. உடனே தன்னுடைய முக்கியமான மந்திரிகளை கூப்பிட்டார். அதுல முதலாக ஷர்ஹபீல் என்று சொல்லப்படக்கூடிய என்ற பெயர் உள்ள ஒரு மனிதர், அவரை போய் அழைச்சிட்டு வர சொன்னார். அவர் வந்தார், அந்த கடிதத்தை படிச்சு காட்டினார். இந்த கடிதத்தை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவரும் ஒரு பெரிய மத குரு, தௌராத்து, இன்ஜீல் எல்லாத்தையும் நன்றாக படித்தவர். அவர் சொன்னார், இது ஒரு நபியினுடைய விஷயம். இறுதி நபி ஒருவர் வருவார், அவர் என்னென்ன அடையாளங்கள் உடையவராக இருப்பார், அவர் இப்படி எல்லாம் செய்வார், இப்படி அழைப்பு கொடுப்பார் என்றெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கணும். இந்த கடிதத்திலிருந்து அவர் இறுதி நபியுடைய வாடைதான் அதில் வீசுகின்றது என்பதாக சொல்லி ஒரு நபியாகத்தான் இருக்க முடியும். என்னுடைய அபிப்பிராயத்தை நபியுடைய விஷயத்திலே நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. உலக சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை, நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்கிட்ட கேளுங்க, நபியுடைய விஷயத்துல நான் எதையும் சொல்ல தயாரா இல்லை அப்படின்ட்டார். சரி, நீ அங்க போய் உட்கார் அப்படின்ட்டாரு. ஒரு சரியான அபிப்பிராயம் சொல்லல அவருக்கு. உடனே இரண்டாவதாக அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மற்றொருவரை
ஜப்பார் இப்னு ஃபைல் அப்படின்னு சரித்திரத்தில் சொல்லப்படுவார். அவரை போய் கூட்டுவார். அவர் வந்தார், அதே மாதிரி சொல்லி காட்டினார். இவர் என்ன ஷரஹபில் என்ன சொன்னாரோ அதே கருத்தை அவர் சொன்னார். நபியுடைய விஷயத்துல எந்த கருத்தையும் நான் சொல்வதற்கு தயாரா இல்லை. அவர் நபிதான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுதான் அவருடைய விஷயத்துல எதையும் சொல்ல தயாரா இல்லை. சரி, நீயும் உட்கார். மூன்றாவது அவருக்கு அடுத்த அந்தஸ்துல உள்ளவர் அப்துல்லாஹ் இப்னு ஷரஹபில் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு வர சொன்னார். அவர் வந்தார், அவரிடத்திலும் இதே மாதிரி சொல்லி காட்டினார். அவரும் அதே கருத்தை சொன்னார். முந்தின 2 பேர் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி. சரி, இப்ப நாட்டு மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு எல்லோரிடத்திலும் ஒரு அபிப்பிராயம் கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தின வழக்கப்படிக்கு இரவு நேரமாக இருந்தால் ஒரு உயரமான மலைப்பகுதி இருக்குது, அதுல ஒரு நெருப்பை கொளுத்துவாங்க. அந்த நெருப்பு எரியறத பார்த்தோம்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம், கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அரசர் கூப்பிடுகின்றார், குரு கூப்பிடுகின்றார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்திற்காக அப்படின்னு எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி நெருப்பு எரிக்கப்பட்டது, எல்லா மனிதர்களும் ஒன்னா வந்து சேர்ந்தாங்க. மக்கள் எல்லாம் ஏராளமாக போயிட்டாங்க. அந்த மனிதர்கள்ல இந்த அரசாங்கத்தை, அந்த நஜ்ரான் நாட்டுக்கு சொந்தமான 12,000 படை வீரர்களும் கூட இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னாக ஒரு இடத்துல கூட்டினாங்க. அப்பொழுது இந்த அஸ்பத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத குரு, அந்த அரசர், அந்த மக்களுக்கு முன்னால வந்து இந்த கடிதத்தை படித்து காட்டினார். இப்படி ஒரு கடிதம் நமக்கு வந்திருக்கு, முகமது என்ற மனிதரிடத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து வந்திருக்கு, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆளுக்கால பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக சில பேர் அங்கிருந்து முடிவு சொன்னாங்க. இப்ப இந்த கடிதத்தை பற்றி நம்ம ஒண்ணும் முடிவு பண்ணாம நம்மிடத்திலிருந்து, இந்த நம்முடைய நாட்டிலிருந்து சில மனிதர்களை தூதர்களாக நம்ம அனுப்புவாங்க, தூதர்களாக அங்க அனுப்புவோம். அவர்கள் போய் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பேசட்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வணக்கத்திற்குரியவர், அவர்தான் அல்லாஹுடைய குமாரர் அல்லது அல்லாஹுவாக இருக்க தகுதி பெற்றவர். 3 விதமான கருத்துக்களை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல அவங்க சொல்றாங்க. ஒண்ணு, அவர் தான் அல்லாஹ், ஈசா தான் அல்லாஹ், அல்லாஹுதான் ஈசாவாக உருமாறி வந்திருக்கின்றான் என்று ஒரு கருத்து. இன்னொன்று, அல்லாஹுடைய மகன் இவர், அல்லாஹ் தன்னுடைய மகனாக தனக்கு பிரதிநிதியாக வணங்குவதற்கு தகுதியானவராக அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். அது மரியமுடைய வயிற்றில பிறக்க செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது 2வது கருத்து. 3வது, வணங்குவதற்கு தகுதியானவங்க 3 பேரு. ஒருத்தன் அல்லாஹ், 2வது அல்லாஹ்வுடைய மகன், 3வது ஈசா, 3வது மரியம். மரியம் என்பவரை அல்லாஹ்வுடைய மனைவியாக அவர்கள் கருதுகின்றார்கள். அப்ப 3 பேர். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வேற ஒரு இடத்துல இன்னல்லாஹ் காலிசு ஸலாத்தா, அல்லாஹ் என்பவன் 3 நபர்களில் 3வதவன், வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் என்று நாம 3 பேர்த்தை சொல்றோம். அதுல 3வது அல்லாஹ். முதல்ல ஈசா, 2வது மரியம், 3வது அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஈசா தான் வணக்கத்திற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இவங்க விவாதம் செய்யணும். அப்படி செஞ்சு என்ன பலன் கிடைக்குதுன்னு பாத்துக்குவோம், அதுக்கு பின்னால முடிவு பண்ணுவோம், சில பேரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க, முடிவு செஞ்சாங்க, சொன்னாங்க. சரி, இது நல்ல ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் குரு என்ன பண்ணாரு, ஒரு 60 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய குழு, முன்னாள் சொல்லப்பட்டது சூரா ஆல இம்ரானுடைய ஆரம்பத்திலிருந்து அந்த சம்பவம் தான் வந்துட்டு இருக்கு. அதுல 14 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள், 14 பேர் தலைவர்கள். அந்த 60 பேர்ல அந்த 14 பேர்லயும் முக்கியமானவர்கள் 3 பேர், மிக முக்கியமானவர்கள். இவங்க 60 பேரும் அங்க வந்தாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி இந்த 3 பேர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 பேரும் போறாங்க. ஷர்ஹபீல் என்பவர், அப்துல்லாஹ் என்பவர், அந்த ஜப்பார் இப்னு ஃபைல் என்று சொல்லப்படக்கூடியவர், 3 பேரும் போறாங்க. அவங்க எப்படி போறாங்க அப்படின்னு கேட்டா, தங்களுடைய அந்த நாட்டுல ரொம்ப சுகமாக உல்லாசமாக ரொம்ப ரொம்ப பெரிய தலைவர்களாக அவர்கள் வாழ்ந்த காரணத்தால் அங்க வந்து தங்களுடைய திரையான உடையெல்லாம் கழற்றி வைத்து விட்டு ரொம்ப ஆடம்பரமான பட்டாடைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு தங்க ஆபரணங்கள்லாம் அணிந்து கொண்டு மோதிரங்கள் போட்டுக்கொண்டு கையில தங்க மோதிரங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்ற பழக்கம் எல்லாத்துக்கும் இருந்தது அந்த காலத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவே இல்லை, முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. என்ன, வேற நாட்டுக்கு தூதர் வந்திருக்கிறோம், இவருதான் கடிதம் எழுதினாரு நம்மள இஸ்லாத்துக்கு வர சொல்லி, அந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி விட்டுட்டோம், அப்படி இருந்து கூட ஒரு சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். காலை நேரத்துல போறாங்க. சரி, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போம், வேற ஏதாச்சும் யோசனைகள் இருக்கிறாரா என்னமோ என்று சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் சலாம் சொன்னாங்க, மறுபடியும் பதில் சொல்லல. மத்தியானம் ஆச்சு, மத்தியானம் போனாங்க, அப்பவும் பதில் சொல்லல. சாயந்தரம் ஆச்சு, பதில் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க போகும்போதெல்லாம் முகத்தை திருப்பிக்கிறாங்க.
மற்ற மனிதர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்களோடு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க சாயந்தர நேரம் ஆன உடனே இவங்க வெறுப்படைஞ்சு அந்த மஜ்லிஸ்ல இருந்து வந்துட்டாங்க. மதீனா ஆடைகள் அந்த உடைகளை அணிந்து கொண்டு போய் மஸ்ஜித் நபவிக்கு போன உடனே தங்களுடைய தொழுகையை அங்கே நடத்தினார்கள். கிழக்கு பக்கமாக திரும்பி, அதாவது பைத்துல் லஹம் என்று சொல்லப்படக்கூடிய பெத்லஹம் அப்படின்னு சொல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அந்த திசையை நோக்கி தான் இவங்க தொழுவாங்க. நசாராக்கள், கிறிஸ்தவர்கள். யூதர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி வடக்கு நோக்கி தொழுதுகிட்டு இருந்தாங்க. முஸ்லிம்களும் கூட ஆரம்ப காலத்துல மதீனாவுக்கு போன பின்னால 17 மாசம் வரைக்கும் மஸ்ஜித் பைத்துல் அக்ஸாவை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுகிட்டு இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை அருளினான். இன்று முன்னால் சொல்லப்பட்ட தயப்புல் சொல்லப்பட்டிருக்க இந்த சட்டங்கள் தான் காபாவின் பக்கம் திரும்பி தொழ வேண்டும் என்ற சட்டம். இங்க போன உடனே அவங்க கிழக்க நோக்கி அந்த பைத்துல் லஹம் நோக்கி தொழ ஆரம்பிச்சாங்க. சஹாபாக்கள் எல்லாம் எந்திரிச்சாங்க அவங்களை தடை செய்வதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூதும் அவங்களை விட்டுடுங்க, அப்படியே தொழுகட்டும். தொழுவதனால ஒண்ணும் கேட்டது கிடையாது. அவங்க தொழுகத்தான் செய்யறாங்க, அல்லாஹ் தொழுகிறாங்க. ஆனா திசை வேற மாதிரி தொழுகிறாங்க. அவங்களுடைய கொள்கை படிக்க அவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய உண்மை, பெரிய சீர்திருத்தமான ஒரு நிலை. யாராவது ஒருத்தர் அதனால சிலை வணக்கம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. சிலை வணக்கம் செய்வதற்கு மஸ்ஜிதில் இடம் கொடுக்க கூடாது. மஸ்ஜிதில கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அவர்களுடைய வேதத்தில் உள்ளபடி, இப்போ வேதக்காரர்கள் அப்படிங்கிறது அந்த அசல் வேதக்காரர்கள் யாரும் கிடையாது. வேதக்காரர்கள் அஹ்லுல் கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். யூதர்களுக்கு தௌராத் வேதம், நசாராக்களுக்கு இன்ஜீல் வேதம். இந்த ரெண்டும் அல்லாஹ் தஆலாவினால் அருளப்பட்டவைதான். அந்த வேதப்படிக்கு யார் ஈமான் கொண்டு அசல் வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த சட்டங்களை மாறாமல் நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க அஹ்லுல் கிதாப் என்று பேர். அவங்க அறுத்ததை சாப்பிடலாம். அவங்க கோழி ஆடு இருக்கிறாங்கன்னா அவங்க அறுத்ததை சாப்பிடலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அவங்களுடைய பெண்களையும் திருமணம் செய்து கொள்ளலாம். அஹ்லுல் கிதாப் என்பவர்கள் ஒரிஜினலாக இருந்தால், இப்ப இருக்கிறவங்க பூரா யாருமே ஒரிஜினல் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்களுக்கு யூத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மாறுபட்டு பல்வேறு ஷிர்கான நிலையை உண்டாக்கி கொண்டிருப்பவர்கள். அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வேதக்காரர்கள் அனைவருமே முஷ்ரிக்குகள் என்ற லிஸ்ட்ல சேர்ந்தவங்க தான். அவங்க யாரும் வேதக்காரர்களாக இருக்கவில்லை. அந்த வேதத்தினுடைய சட்டம் முழுமையாக அவர்கள் பின்பற்றப்படுவதே கிடையாது. சட்டங்களை பின்பற்றுவதே கிடையாது அவங்க. அதனால இப்ப உள்ளவங்களை சொல்லல, அந்த காலத்துல இப்படி இருந்தாங்க. அப்ப அந்த நஜ்ரான் நாட்டிலிருந்து வந்தவங்க அல்லாஹ்தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. கருத்து வேறுபாடுகள், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களே தவறுகள் இருந்தாலும் கூட தொழுதுகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க தொழட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, தொழுது முடிச்சாங்க. அவங்க அந்த மாதிரி சலாம் சொன்னாங்க, ஒன்னும் பதில் சொல்லல. சாயந்தரம் ஆச்சு, திரும்பி போயிட்டாங்க. இவங்களுக்கு வியாபார தொடர்புல ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பழக்கம் உள்ளவங்க. வியாபாரத்துக்காக வேண்டி இவங்க அந்த நாட்டுக்கு போவாங்க, நஜ்ரானுக்கு. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இவங்க எல்லாம் பழக்கம். அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க விசாரிச்சுக்கிட்டு போனாங்க. போய் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு இடத்துல. சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மனிதர்கள் எப்படி உங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சலாம் சொன்னா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு, அவரு என்ன விஷயம் தெரியலையே. நாங்களும் காலையில இருந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், சாயந்தரம் ஆகி போச்சு. ஒரு தடவையும் கூட அவர் நாங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்க, அவர் வேலையை பார்த்துட்டே இருக்காரு. அவர் தான் எங்களுக்கு கடிதம் எழுதினாரு இஸ்லாத்துக்கு வர சொல்லி. இப்ப பார்க்கவே மாட்டேங்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும், ஏன் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல சரி அலிகிட்ட கேட்போம், அவருக்கு ஒரு சமயம் இது ஏதாச்சும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. என்ன மாதிரி எந்த உடைகளை அணிந்து எந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்காங்களோ அப்படியே போய் கேட்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அப்துர் ரஹ்மான் அவங்க போறாங்க கூட போய் இந்த மாதிரி சொன்னாங்க நிகழ்ச்சிகளை. அப்போ ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, ஒரு சமயம் நீங்க அணிந்திருக்கக்கூடிய இந்த உடைகளின் காரணமாகத்தான் இருக்கலாம் அப்படின்னு அபிப்பிராயம் சொன்னாங்க. நீங்க ஆடம்பரமாக இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட பட்டாடைகளை அணிந்து கொண்டிருக்கின்றீர்கள், இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட பேசாம இருந்திருக்கலாம். நாளைக்கு நீங்க போங்க, நாளைக்கு காலையில போங்க, இந்த ஆடைகள் எல்லாம் மாற்றிக்கொண்டு எப்படி அங்கிருந்து பிரயாண உடைகளை வந்தீங்களோ அந்த பிரயாண உடைகளையே போட்டுக்கிட்டு போங்க, அழுக்கு உடைகளையே போட்டு போங்க என்று சொன்னாங்க. சரி, நாளைக்கு போய் பார்ப்போம். அதே மாதிரி மறுநாள் பிரயாண உடைகளை இந்த உடைகளை எல்லாம் களைஞ்சிட்டு அந்த ஆபரணங்களை தங்க நகைகள் எல்லாம் எடுத்துட்டு பிரயாண உடையில போனாங்க. போன உடனே சலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலும் சொன்னாங்க. பதில் சொன்ன உடனே உங்களுக்கு ஆச்சரியம்,
இன்னும் நேற்று வந்து அவ்வளவு நேரம் முயற்சி பண்ணோம், ஒண்ணுமே சொல்லல, இன்னைக்கு திடீர்னு வந்த உடனே சலாம் சொல்றாரு, பதில் சொல்றாரு, பேசுறாரு அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க கேட்பதற்கு முன்னதாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிடுறாங்க. வல்லதி பாத்தனி பில் ஹக், சத்தியத்தை கொண்டு என்னை அனுப்பியவனின் மீது சத்தியமாக, லகத் அத்தௌனி வ இன்ன இப்லீஸ் மஅஹு, நேற்று இவங்க வந்திருக்கும் போது இப்லீஸ் இவங்களோட இருந்தான், அதனால இவங்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை. இன்னைக்கு அவங்க சாதாரண உடையில வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுறதுக்கு இப்ப நான் விருப்பப்படுகின்றேன் என்று சொல்லி அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக பேச ஆரம்பித்தார்கள். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு கருத்தையும் நமக்கு விளக்குகின்றார்கள். அவங்க யாரு? அவங்களுக்கு தங்க நகை அணிகிறதோ அல்லது பட்டாடைகள் அணிகிறதோ தடுக்கப்படவில்லை. அப்படி தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ சரி, அவங்க மார்க்கத்தில் அது ஆகுமாக்கப்பட்டிருந்தாலும் கூட இஸ்லாத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஆடைகளோடு அந்த ஆபரணங்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச விரும்பல. அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்க ஆபரணங்கள் பட்டாடைகள் அணிஞ்சு அவங்களுக்கு என்ன நிலை ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உணர்த்துகின்றார்கள். ரொம்ப பேர் நம்ம பாக்குறோம், சாதாரணமா இந்த சங்கிலியை போட்டுக்கிறாங்க, அது மைனர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. சட்டங்கள் தெரியாதவர்கள் பெரும்பாலும் சில சட்டம் தெரிஞ்சவங்க கூட போட்டுக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது காரணங்களை சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் அவர்கள். அதனால எந்த காரணத்தை கொண்டு தங்க நகைகளை ஆண்கள் அணிவது தடுக்கப்பட்டதால் எந்த நேரத்திலும் சரி, அது மாப்பிள்ளையா இருக்கும் மட்டும் போட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்றவங்களும் உண்டா இருக்கிறாங்க. இது சின்ன பிள்ளைதான, குழந்தை தானே, போட்டுக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா முன்னாலே சொல்லி இருக்கிறேன், பெரியவர்களுக்கு எது ஹராமாக்கப்பட்டு இருக்குன்னா அது குழந்தையா இருந்தாலும் ஹராம் தான். கல்லு குடிக்கிறது பெரியவங்களுக்கு தான் ஹராம், குழந்தைக்கு ஹராம் இல்லையா? ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு கல்லு கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் ஹராம் தான். அதுபோல தங்கத்தை அணிவது, தங்க ஆபரணங்கள் அணிவது அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும்தான் ஹராம் இல்லை, ஆண்கள்ல. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி. ஒரு குழந்தைங்க வீடுகள்ல, பெரும்பாலான வீடுகள்ல பாக்குறோம், பேர் வைக்கிறதுக்காக வேண்டி அல்லது ஏதாவது விசேஷத்துக்காக வேண்டி குழந்தை பிறந்த 40வது நாள் பேர் வைக்கிற விழா, அந்த விழா இந்த விழா சுண்ணத்து எல்லாம் செய்யறாங்க. இது மாதிரி நேரங்கள்ல அந்த தங்க ஆபரணம், மோதிரம் போடுறது, செயின் போட்டுக்கிறது இதெல்லாம் போட்டு விட்டுறாங்க. அது ஆண்கள்கிட்ட கேட்ட சில இடங்கள்ல ஆண்கள் இடத்துல கேட்ட, என்னங்க இந்த மாதிரி தங்க நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, மோதிரம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் ஒண்ணும் போடல, பொம்பளைங்க வேலை எல்லாம் போட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தடுக்க வேண்டியது குடும்ப தலைவனுடைய கடமை, இல்லாட்டி இவன் மீது குற்றம். முன்னால பல சொல்லி இருக்கிறேன், மனைவி ஒரு காரியத்தை செய்யறாதுன்னு சொன்னா, தவறான காரியத்தை, அதை தடுக்க வேண்டிய கணவனுடைய கடமை. இவன் தடுக்காம விட்டான், அவ பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறா, பெண்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பெஞ்சாதி செஞ்சுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொன்னா, தியாகத்தினால இவனிடத்துலதான் அல்லாஹ் தஆலா கேட்பான், கணவன் இடத்துல தான் அல்லாஹ் தஆலா கேட்பான், மனைவி இடத்துல கேட்க மாட்டான். அதே மாதிரி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல குறை செஞ்ச பெஞ்சாதி இடத்துல தான் அல்லாஹ் தஆலா கேட்பான். ஸல்லல்லாஹு தெளிவாக சொல்லுகின்றார்கள். அந்த சட்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கற்றுத்தருகின்றார். இதுக்கு அவங்க கிறிஸ்தவர்கள், வேற நாட்டுக்காரவங்க, தூதுவர்களா வந்திருக்கிறாங்க. மதீனாவில் உள்ளவங்க கூட அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் கூட அல்ல. அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க. ஒரு 2 நாள் 4 நாள் 10 நாள் இருந்து திரும்பி போயிடுவாங்க. அவங்க எப்படி இருந்தா தான் நமக்கு என்ன, நம்ம பேச வேண்டியதை பேசுவோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச கிடையாது, சலாம்ல பதில் சொல்ல கிடையாது, அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள், அதை சத்தியம் பண்ணி சொல்லுகின்றார்கள். இவர்களோட ஷைத்தான் இருந்தாங்க முதல்ல வரும்போது. அப்படின்னா யார் யார் பட்டாடைகளை அணிகின்றார்களோ, தங்க நகைகளை அணிகின்றார்களோ, அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அது எந்த விழாவுக்காக இருந்தாலும் சரி, அவங்களோட ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். மாப்பிளைக்கு மோதிரத்தை போட்டு விட்டு உட்கார வச்சிடறாங்க, அஜத்தை போட்டு போய் துவா ஓதுங்கிறாங்க. ஈஜாபுக்கு சொல்லி எப்படி ஓதுறது? சொல்ல போனா சண்டை, இந்த அஜத்துக்கு ரொம்ப திமிரு அப்படிங்கிறாங்க. மோதிரத்தை காட்டணுமே, நீ என்ன சொல்றது? மோதிரத்தை எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடைபெற்று இருக்குது. ஒரு பெரிய அஜத்து ஒருத்தர், இமாம் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆலிம், பெரிய ஆலிம், மிக சிறந்த தக்வா உள்ளவர். அதே மாதிரி ஒரு ஊர்ல கல்யாணம், மோதிரம் போட்டிருக்கிறாங்க, மாப்பிளைக்கு மோதிரம் போட்டிருக்கிறாங்க. ஹராமான சில நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குது. அவர் பார்த்த உடனே அந்த அதிர்ச்சி சொல்லிட்டாரு, நீங்க மோதிரத்தை இதெல்லாம் இந்த தங்க நகைகள்லாம் கலட்டினா தான் நான் ஐஜாக்கு போய் சொல்லி கொடுத்தேன், ஜோவா ஓது குத்துவா ஓது அப்படின்ட்டு. அவர் ஒரு பெரிய பணக்காரரு, என்ன நான் கூப்பிட்டு ஓதுறேன், ஓத வேண்டியது நகையை கட்டுறேன், நான் என் இஷ்டத்துக்கு, நான் என் பொருள் என் காசுல வாங்கி போட்டு நீ என்ன கலட்ட சொல்றது, அதான் கலட்ட முடியாது, ஓது, நான் ஓத முடியாது. அவர் போயிட்டாரு. உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அவர் அஜித்து சொன்னாரா, உன்னை அல்லாஹ் பாத்துக்குவான் அப்படின்னாரு. உன்னை அல்லாஹ் பாத்துக்குவான்னு சொல்லல, அவரு உன்னை அல்லாஹ் பாத்துக்கான் அப்படின்னு சொன்னாரு. பாத்துக்கான் அப்படின்னு சொன்னாரு. 2 நாள் 3 நாள்ல கவர்மெண்ட்ல இருந்து சீஸ் பண்றதுக்காக வேண்டி சிபிஐ இருந்து வந்தாங்க, சீஸ் பண்ணாங்க, பொருள் பூரா போச்சு. மறுநாள் காலையில 2 நாள் 3 நாள் கழிச்சு அஜித் காலில் விழுந்தாராம்.
அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. ஆனா அல்லாஹ்தாலாவுடைய சட்டம் எதுவோ அந்த சட்டத்தை சொல்வதற்கு யாரும் தயங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா ஆலிம்கள் வரசத்துல் அன்பியா அப்படின்னு சொல்லப்படும், நபிமார்களுக்கு வாரிசு அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காஃபிர் அந்த தங்க ஆபரணங்களை அணிந்திருந்ததை பார்த்து முகத்தை குளித்தார்கள். அவங்கள்ட்ட பேச மாட்டேட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிமான ஆளு மோதிரத்தை போட்டுட்டு ஒரு ஆலிம்ஷா முன்னால வர்றாரு. இவர் என்ன செய்யணும்? இந்த ஆலிம்ஷா அவர்கிட்ட பேசவே கூடாது. அவன் கூட சைத்தா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அதிகாரியா இருந்தாலும் சரி, ஆட்சியாளனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்தாலும் சரி, தைரியமாக சொல்ல வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க சொல்றது அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் தான். குலில் ஹக் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 9 உபதேசங்களை சொல்லக்கூடிய அந்த நீண்ட ஹதீஸ்ல குலில் ஹக் வலவ் கான முர்ரா, சத்தியமான விஷயத்தை நீ சொல்லிக்கொண்டே, உண்மையை சொல்லிக்கொண்டே இரு, அது கசப்பாக இருந்தாலும் சரி அப்படின்னு. உண்மையை சொல்லிக்கொண்டே கசப்பாக இருந்தாலும் சரினா, நீ சொல்றது அவங்களுக்கு கசப்பா இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகள் உனக்கு கசப்பா இருந்தாலும் சரி, எப்படி கசப்பா இருந்தாலும் சரி சொல்லிக்கிட்டே இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு சில நிலைகளை விளக்குகின்றார்கள். அதுல பல படிப்பினைகள் இருக்கின்றன. இங்க அவங்கள பார்த்தாங்க, பேசுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. நாங்க அல்லாஹ்னு சொல்றோம் அப்படின்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாங்க அல்லாஹ்னு சொல்றோம், அவர்தான் வணக்கத்திற்குரிய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. பிறகு இந்த ஆயத்துகள் இறக்கப்பட்ட நம்மளால இந்த மஸலா ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதாரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மை அல்லாஹ் தஆலா இடத்துல ஆதமுடைய தன்மையை போன்றுதான் என்று சொல்லி அந்த விளக்கங்களை எல்லாம் சொன்னாங்க. எத்தனை விளக்கங்கள் சொன்னாலும் அவங்க ஒத்துக்கவே இல்லை. பின்னையா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சொல்ல சொல்ல திரும்ப அவர்களுக்கு மனம் முரண்டு அதிகமாகுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நாம் செய்தோம், நாங்கள் செய்தோம் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னால் குர்ஆன், நாங்க தான் குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாம் தான் மழையை இறக்கி வைக்கின்றோம், நாம் தான் உணவு கொடுக்கணும் அப்படின்னு நாம் சொல்லி பன்மையாவே சொல்றான். ஒருத்தனா இருந்தா ஏன் பன்மையா சொன்ன 3 பேர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ சில பேர் கேட்கிறாங்கல்ல, நாம் அப்படின்னு ஏன் அல்லாஹ் சொல்லணும்? நாம் படைத்தோம், ஹலக்னா நாம் படைத்தோம், ஜஅல்னா நாம் அமைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒருத்தனா இருந்தா நான் என்று சொல்லணும். அவன் நான் என்றும் பல இடத்துல சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஹலக்து நான் படைத்தேன் அப்படின்னு சொல்றான். ஹலக்னா நாம் படைத்தோம் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்றான். அவங்க அதை கேட்டாங்க, ஏன் அப்படி குர்ஆன்லயே உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா நாம் என்பதாக பல இடங்கள்ல சொல்றானே, அதனால நாம் என்று சொன்னா அவங்க சொன்ன விளக்கம். நாம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ், மரியம், ஈசா 3 பேர் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒத்துக்கல, எந்த விளக்கத்தையும் ஒத்துக்கல. ஒத்துக்காமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி, நபியே ஈசாவுடைய விஷயத்திலே மின் பாதி மாஜாக மினல் இல்ம், தெளிவான ஆதாரம் உங்களிடத்தில் வந்த பின்னாலும் எவரேனும் தர்க்கம் செய்தால், உம்மிடத்தில் தர்க்கம் செய்தால், ஃபகுல் நபியே நீங்க சொல்லுங்க, தால இந்தாப்பா சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க நீங்களும் நாங்க 2 பேரும், அதே மாதிரி நம்முடைய மக்களும் உங்களுடைய மக்களும், நம்ம வீட்டுல உள்ள பெண்கள் உங்க வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்களில் யார் பொய்யாளர்களாக, பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, தவறான நடவடிக்கையில் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது உன்னுடைய லானத்தை இறக்குவாயாக அப்படின்னு செய்வோம். இதுக்கு பேர் முபாஹலா என்று சொல்லுவது. முபாஹலா, இந்த ஆயத்துக்கு பேர் முபாஹலாவுடைய ஆயத்து. முபாஹலா என்று சொன்னால் இங்க அல்லாஹ் தஆலா சொல்ல, சும்ம நபுத்தஹில், நாம் கெஞ்சி கேட்போம், அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்டுக் கொள்ளுவோம். எப்படி கேட்போம்? நஜால் லானத்தல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ் தஆலாவுடைய லானத்தை நாம் ஆக்கி வைப்போம், இறக்கி வைப்போம், உண்டாக்கி வைப்போம் அப்படின்னு இப்படி துஆ செய்யறதுக்கு பேரு. உங்கள ஒரு ஆளு, எங்கள ஒரு ஆளு, உங்கள ஒரு பெண்ணோ 2 பெண்ணோ, உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு, அதே மாதிரி உங்களுடைய மக்கள்ல சில மக்கள். இது ஏன்னு கேட்டா, அந்த குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து, ஆண் பெண் எல்லாரும் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப வலு உள்ளது, ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தனியாகவும் செய்யலாம். இந்த முபாஹலாங்கிறது 2 பேர் உட்கார்ந்துகிட்டு, அதாவது ஒரு கூட்டம், ஒரு ஜமாஅத்து உட்கார்ந்து அந்த தரப்புல இந்த தரப்புல எதிர் தரப்பு வாதி பிரதிவாதி 2 பேரும் உட்கார்ந்து செய்யலாம். யார் உண்மையாளர் அப்படிங்கறத அப்ப தெரிஞ்சு போயிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஆயத்து இறக்கி வைக்கப்பட்டது. இந்த ஆயத்து இறக்கி வைக்கப்பட்ட உடனேயே இந்த ஆயத்தை பற்றி உள்ள விளக்கத்தை அந்த நஜ்ரானுடைய அந்த நசாராக்கள் அங்க வந்தாங்க, அந்த கிறிஸ்தவர்கள், அவங்களுக்கு சொல்லி எழுப்பப்பட்டது. இப்படி அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சிருக்கிறான், அதனால நாளைக்கு முபாஹலா செய்வதற்காக இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க,
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹசன் ஹுசைன் 2 பேரும் சின்ன சின்ன பிள்ளைங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில தூக்கிக்கிட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு கையில பிடிச்சிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னால ஃபாத்திமா போறாங்க. ஃபாத்திமாவுக்கு பின்னால அலி போறாரு. இந்த அமைப்புல போயிட்டே இருக்கிறாங்க. போகும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க, தங்களுடைய மக்கள், அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நது அபுனாஅனா வ அபுனாஅக்கும், எங்களுடைய மக்கள் உங்களுடைய மக்கள் 2 சாராரையும் அழைப்போம். எதிரிகளுக்கும் இவங்களுக்கும் உள்ள பிரச்சனையில சொல்றாங்க. நம்முடைய மக்கள் அப்படின்னு சொல்றது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபுனாஅனா நம்முடைய மக்கள் அப்படின்னு சொல்லும் போது ஹசன் ஹுசைனை இங்க சேர்த்துக் கொண்டார்கள், கூப்பிட்டுக் கொண்டார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனார்கள். பேரனார் இருந்தா கூட மக்கள் அப்படின்னு சொல்றாரு, இவன் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்றது நம்ம பழக்கத்துல. ஒருத்தர் பாட்டனார் பேரனை கூட்டிட்டு வர்றாரு, யாருங்க இவரு, பையன் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பையன் தானே, அவர் மகனா? மகன் இல்ல, பேரனா நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா இங்க அபுனா அனா அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. பிறகு வனிசாஅனா வனிசாஅக்கும், நம்முடைய பெண்களையும் உங்களுடைய பெண்களையும் அழைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொன்னா, பெண்கள் அப்படிங்கிறத ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி வாங்குசனா வாங்குசக்கும், எங்களையும் உங்களையும் சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், பெரிய தகப்பனாருடைய மகன் தான் அவரு. அதனால எல்லாத்தையும் கூட்டு போனாங்க. போகும்போது எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க, இப்போ கிறிஸ்தவர்களோடு நம்ம ஒரு விவாதம் செய்ய போறோம், அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ கேட்க போறோம். நான் துஆ செய்வேன், அல்லாஹ் இடத்துல நான் துஆ செய்யறேன், நீங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப கூட்டு துஆ கூடும் அப்படிங்கறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கூட்டு துஆ கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல சில பேரு, அப்படி இல்ல, கூட்டு துஆ கூடும். ஒருத்தர் துஆ கேட்க மற்றவர்களும் ஆமீன் சொல்லுவது கூடும் அப்படிங்கறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நீங்க எல்லாம் நான் துஆ கேட்பேன், நீங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நிலை, அந்த நஜ்ரான் வாசிகள், அந்த ஜப்பார் இப்னு ஃபைல், அந்த ஷரஹபீல், இவங்க எல்லாம் அங்க இருந்து பாக்குறாங்க. அவங்களும் வர்றாங்க. வந்து பார்த்த உடனே அந்த ஷரஹபீல் சொல்றாரு, அவர் தான் தலைவர், ஆசிப் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்ட பேரும் உண்டு. அவர் சொல்றாரு அந்த நிலைகளை பார்த்து, இந்த தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்றாரு, தோழர்களே, இவர் உண்மையான நபி அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சும்மா நம்ம தர்க்கம் பண்றோமே தவிர இவர் உண்மையான நபி அப்படிங்கிறது நல்லா தெரியும் நமக்கு. ஒரு நபி இடத்துல போய் நம்ம போட்டி போட்டு விவாதம் செஞ்சு நம்ம வெற்றி பெற முடியாது. நிச்சயமாக நாம் அழிந்து விடுவோம், அழிஞ்சே போயிடுவோம் நம்ம. அதனால நம்ம போட்டி போடவே முடியாது. வேற என்ன செய்யலாம்? இப்போ ஆயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி வச்சுட்டான். அவரும் இந்த நபியும் வந்து நம்மள முபாஹலாவுக்காக வேண்டி கூப்பிட்டுட்டாரு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு ஐடியா, ஒரு வழி சொல்லுங்க, யோசனை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அந்த 2 பேரும். அந்த தலைவராக அந்த ஆக்கிப்ங்கிறவர் சொல்றாரு, எனக்கு ஒரு யோசனை வருது, செஞ்சுக்கலாம், இவங்களுக்கு வழி கொடுத்துடலாம், நம்ம இவர்கள் கட்டுப்பட்டு வாழும், நம்ம சண்டை எல்லாம் போட முடியாது இவங்கள்ட்ட, இந்த அரபிகள்கிட்ட சண்டை போட்டு நம்ம வெற்றி பெறவும் முடியாது நிச்சயமா. அதனால நம்ம எல்லாருமே சரண் அடைஞ்சிருவோம், அவங்க என்ன வரி கேட்கறாங்களோ அதை கொடுத்துருவோம். சரி, இந்த முகங்களை அவர் சொல்றாரு மறுபடியும், இந்த பாருங்க, இந்த கூட்டு போறாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய பேரனாரு பாத்திமா, அலி, இந்த முகங்களை பார்த்தா, இவங்க ஆளை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் ஏற்படுது. இவங்க எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் சொன்னா, இந்த மலையை பார்த்து இந்த மலையை அந்த பக்கம் போயிடணும் அப்படின்னு சொன்னா உடனே அந்த மலை நகர்ந்து போயிடும். அப்படிப்பட்ட ஆளுங்க இவங்க. இவங்கள்ட்ட போய் நம்ம போட்டி எல்லாம் போட முடியாது, நம்ம இவங்களுக்கு எதிராக துஆவும் செய்ய முடியாது. அதனால நம்ம துஆ செஞ்சா, இந்த முபாஹலாவுல கலந்து கொண்டா நாம் அழிக்கப்படுவோம், நாசமாக்கப்படுவோம். அது மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் ஒரு நஸ்ரானியும் கூட, ஒரு கிறிஸ்தவன் கூட இருக்க மாட்டான் உலகத்துல. அந்த மாதிரி ஆயிப்படும், அழிக்கப்பட்டு போயிடும். அதனால முபாஹலாவெல்லாம் வேண்டாம், சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நாங்க முபாஹலாவுக்கு வரல, நீங்க உங்க வழியில இருங்க, நாங்க எங்க வழியில இருக்கிறோம், உங்க தீன்ல நீங்க இருங்க, எங்க தீனை எங்களுக்கு விட்டுடுங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாம் ஆயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க உடனே நாங்க இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னா போருக்கு தயாராகுங்க. போருக்கும் தயாராக மாட்டோம், போருக்கும் வர மாட்டோம். உங்கள்கிட்ட போர் செஞ்சு நாங்க வெற்றி பெற முடியாது, பின்ன நீங்க வரி கட்டுங்க. தாராளமா வரி கட்டிடணும். அப்ப இவங்களே சொன்னாங்க, இந்த நஜ்ரான் வாசிகள், இந்த நசாராக்கள், இந்த கிறிஸ்தவர்களே சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க வருஷத்துல 2000 ஆடைகளை தந்துடுறோம், உடைகள் 2000 ஆடைகள். அது எப்படிப்பட்ட ஆடைகள் அப்படின்னா, அந்த காலத்துல அணியக்கூடிய, மக்கள் அணியக்கூடிய ஆடைகள் 2000 ஆடைகளை தந்துடுறோம். அது 2000 ஆடைகள்ல ஒரே நேரத்துல தர முடியாது. சஃபர் மாசத்துல 1000 உடைகள், ரஜவ மாசத்துல 1000 உடைகள் தந்துடுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 100 போர் கருவிகளை நாங்க தர்றோம். அதுல
போர் கவசங்கள் 33, ஒட்டகைகள் 33, குதிரைகள், போர் குதிரைகள் 34. இந்த 100 விதமான பொருள்களையும் தர்றோம். ஒவ்வொரு வருஷமும் சஃபர், ரஜப் ஆகிய மாதங்களை உங்களுக்கு நிறைவேற்றிடும். இப்ப நாங்க முதலாக உங்களுக்கு தர வேண்டிய இந்த பொருளை இப்ப தந்துடுறோம், எங்க கூட ஒரு ஆளை அனுப்பி வைங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒத்துக்கிட்டாங்க. சரி, நீங்க சொன்னபடி ஜிஸ்யா, அந்த வரி ஒப்பந்தத்தை நாங்க ஒத்துக்கிறோம் என்று சொன்ன உடனே திரும்ப அந்த நசாராக்கள் சொல்றாங்க, எங்களிடத்துல எந்த காலத்துல நீங்க போர் செய்யறது வரக்கூடாது, நாங்க உங்களிடத்துல போர் செய்ய வரமாட்டோம், உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக வாழுகின்றோம், இல்ல பொருள்களை எல்லாம் வருஷம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம், எங்களோட ஒரு மனிதரை அனுப்பி வையுங்கள், நம்பிக்கைக்குரிய மனிதராக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் நிக்கிறாங்க கூட்டமா மஸ்ஜித் நபவியில. அப்ப அந்த கூட்டத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைச்சாங்களாம். அவங்க சொல்றாங்க பின்னால, நான் நினைச்சேன் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை அனுப்பி வைங்க, எங்களோட இந்த பொருள் எல்லாம் அங்க கொடுத்து வர முதல் தவணையாக அப்படின்னு சொன்ன உடனே என்னத்தான் ரசூலுல்லாஹ் அனுப்புவாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னு கேட்டா நான் தான் நம்பிக்கையான ஆளு, அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே நின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி உங்களோட ஒரு நம்பிக்கையான ஆளை, ஒரு அமீன் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உட்கார்ந்து இருந்தாங்க. நான் அப்படி உட்கார்ந்துருந்தாலும் இப்படி கொஞ்சம் தலையை தூக்கி காட்டினேன், என்ன பாப்பாங்க ரசூலுல்லாஹ், பார்த்தா என்ன அனுப்புவாங்க அப்படின்ட்டு. அவரே சொல்றாரு, நான் இப்படி எந்திரிச்சு கொஞ்சம் தலையை ஆட்டிவேன், என் பக்கம் பார்க்கவே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியில அபூ உபைதா இருக்கின்றாரா அப்படின்னு கேட்டார். அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க உட்கார்ந்தாங்க. இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிக்குல்லி உம்மத்தின் அமீன். அந்த நேரத்தில் சொல்றாங்க, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு அமீன் இருக்கின்றார், நம்பிக்கையாளர். அமீன் ஹாதிஹில் உம்மா அபூ உபைதா, இந்த உம்மத்தினுடைய அமீன் நம்பிக்கையாளருக்கான அபூ உபைதா, இவரை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த பொருள்களை அனுப்பி வைத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதர்கள், இந்த நஜ்ரான் வாசிகள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இவங்க மட்டும் முபாஹலாவுக்கு ஒத்துக்கிட்டு முபாஹலா செய்ய முன் வந்திருந்தால், அந்த துஆ செய்து லானத்தை யார் பொய்யர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது லானத்து உண்டாவதாக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டிருந்தால் என்ன ஆயிருக்கு தெரியுமா? நஜ்ரான் வாசிகள் அனைவரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். கியாமத் நாள் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கும். அந்த நஜ்ரான் என்ற பகுதி ரெண்டு மலைக்கு இடையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அது. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நெருப்பால் நிரப்பப்பட்டிருக்கும். நெருப்பின் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள். இதற்கு மட்டும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இங்க என்ன சொல்றாங்க, நஜால் லானத்தல்லாஹி அலல் காதிபின், பொய்யர்கள் மீது அல்லாஹ் தஆலாவுடைய லானத்து உண்டாவதாக, லானத்தை நாம் ஆக்கி வைப்போம். அதாவது துஆ கேட்கும் போது இப்படி யார் நம்மிலே யார் பொய்யர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் உண்டாவதாக அப்படின்னு துஆ கேட்பாங்க. அந்த சாபத்தினுடைய விளைவு அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் நெருப்பால் நிரப்பப்பட்டிருக்கும். அத்தோடு மட்டுமல்லாமல் அவர்கள் குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றப்பட்டிருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நல்ல வேளை அப்படிப்பட்ட ஒரு தீய நிலையை விட்டு தப்பிச்சுக்கிட்டாங்க. இவங்க தங்களை அடிபணிய வைத்து தாங்கள் வரி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு முபாஹலாவுக்கு சம்மதிக்காமல் இதை தடுத்து விட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா முபாஹலாவுடைய இந்த ஆயத்தை இறக்கி வச்ச அல்லாஹ் தஆலா முபாஹலா நடக்கல. இதே போன்று யார் இந்த சமுதாயத்தில் அல்லது மற்ற சமுதாயத்தினர் இந்த சமுதாயத்தின் மீது இப்படி ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லுகின்றார்களோ அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலையை முபாஹலாவுடைய தன்மையை உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது சட்டம் இடந்தருது. ஆனா அப்படி யாராவது இது வரைக்கும் முபாஹலா செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு முபாஹலா நடந்துச்சு இந்த காயல்பட்டினத்துல. இந்த நஜாத்துக்காரனுக்கு போய் நஜாத்துக்காரன் நாங்க உண்மையான தரீகா, உண்மையான மார்க்கத்துல இருக்கோம் அப்படிங்க, நீங்க இந்த இமாம்களை பின்பற்றக்கூடிய இந்த தக்லீதுடைய இந்த கொள்கை பூராவும் தப்பானது அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு ஆள் என்ன பண்ணா, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளின் நாங்க முபாஹலா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் முபாஹலா செஞ்சான. ஆனா இந்த முபாஹலாங்கிறது அவன் அந்த விஷயத்துல தகுதியே இல்லை. ஏன்னு கேட்டா இமாம்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிற பிரச்சனை அங்க. இது முபாஹலாவுக்கு உரிய விஷயமே அல்லது முதல்ல. அதனால அந்த முபாஹலா சம்பந்தமான எந்த விதமான நிகழ்ச்சியும் ஏற்பட முடியாது. இங்க அல்லாஹ் தஆலா அந்த லானத்தை உண்டாக்கும், ஹலாக்காக அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி காட்டுகின்றார்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிகழ்ச்சி எதுவும் ஏற்படாது. ஏன்னா இதுக்கு முபாஹலாங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம். அதான் அவருடைய கொள்கை அகீதா சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாறுபட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல மாறுபடல, ரசூலுடைய விஷயத்துல இவங்க மாறுபடல. குர்ஆன் ஹதீஸ் தப்புன்னு யாரும் சொல்லல, இவங்களும் சொல்ல அவங்களும் சொல்ல கிடையாது. இமாம்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல சில கருத்து மாறுபாடுகள் இருக்கு. அதனால முபாஹலா தேவையில்லை. முபாஹலாவுடைய விஷயத்திற்கு தகுதியான விஷயமே அல்லது, முபாஹலா செய்வதற்கு தகுதியான விஷயமே அல்ல. அதனால அந்த முபாஹலா சம்பந்தப்பட்ட எந்த நடவடிக்கையும் இங்க ஏற்படல. செஞ்சாங்க, ஆனா எந்த விதமான பிரச்சனையும்
எந்த விதமான பலனும் அதன் மூலமாக ஏற்படவில்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த நேரத்தில் செஞ்சிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுகிறார்களோ அப்படி ஏற்பட்டிருக்கும். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஒருவரும் கூட உலகத்தில் இருக்க முடியாது, கியாமத் நாள் வரைக்கும் இருக்க முடியாது. அது அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அந்த நேரத்துல அந்த கிறிஸ்தவர்களை. ஆக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலே தவறானவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்திட்டான் இந்த ஆயத்தின் மூலமாக. இதுக்கு பின்னால் பிரச்சனையே கிடையாது, வாத விவாதம் எதுவுமே கிடையாது. இனி போய் யார்ட்டையாவது கிறிஸ்தவர்கள்ட்ட வாதம் செய்யறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்படி வாதம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டா இந்த ஆயத்தை சொல்லி இப்படி செய்யுங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு இப்பவும் சொல்லலாம். நம்ம கிறிஸ்தவர்களை பாரு, கிறிஸ்தவர்களை உங்களுக்கு இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை இல்ல, நாங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொன்னா இப்படி செய்யுங்க வாங்க பார்க்கலாம். விவாதம் செய்யறதா இருக்கு. 2 பேரும் ஒரு கூட்டத்தை போடுவோம், உங்கள ஒரு பகுதி வாங்க, எங்கள ஒரு சிலர் வருவோம், ஒரு முக்கியமான இடத்துல உட்கார்ந்து நம்ம லானத் செய்வோம். இப்படி யார் பொய்யர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் ஏற்படுவதாக அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் யாராவது விவாதம் செய்ய ஆரம்பிச்சா இப்படி சொல்லி காட்டுங்க இந்த ஆயத்தில். யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் செய்யலாம். நிச்சயமாக வெற்றி நம்ம பக்கம் தான், ஹக்கு சத்தியம் நம்ம பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெளிவான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அது நிச்சயமாக ஏற்படும். பாத்திலான கொள்கை உடையவர்கள், தவறான கொள்கை உடையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா தெளிவான ஒரு சம்பவத்தை, ஒரு விஷயத்தை சொல்லி அதை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். அதுக்கு பிறகு கிறிஸ்தவங்க யாரும் எந்த விதமான விவாதத்துக்கும் வருவதே கிடையாது. அது நமக்கு அல்லாஹ் தஆலா இதில் சொல்லுகின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் நபிமார்களுடைய விஷயத்திலே தீனுடைய விஷயத்திலே எந்த கொள்கைகளை சொல்லித் தந்தார்களோ அதான் உண்மையான கொள்கை, அதான் சரியான வழி. அந்த வழியை விட்டு வேறு வழியில எந்த மனிதனும் போய்விடக் கூடாது என்பதை இதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்ற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.